ஏஐ நம்ம வேலையை எடுத்துக்குமா? டெக் உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு டெவலப்பரோட மனசுலயும் இந்த ஒரு கேள்விதான் இப்போ ஓடிட்டு இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, ஏஐ சில வேலைகளை மட்டும்தான் எடுத்துக்க முடியும். நீங்க வெறும் சொல்றத செய்யற ஒரு கோடரா இல்லாம ஒரு ஆர்கிடெக்டா இருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் அசைக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாத அந்த திறமைகள் என்னன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். இப்போ ஸ்கிரீன்ல வர்றத பாருங்களேன். இது ஏதோ கற்பனை கதை இல்ல. நிஜமாவே பல கம்பெனிகள்ல இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஏஐ குடுக்கற கோட் பாக்குறதுக்கு 100க்கு 100 சரியா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அதை நம்பி நாம டிப்ளாய் பண்ணும்போது தான் இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வருது. ஆனா ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு என்னதான் காரணம்? ஏஐ அவ்வளவு புத்திசாலின்னு சொல்றோமே, அப்புறம் எப்படி இவ்ளோ பெரிய தவறுகள் நடக்குது? இந்த ஒரு கேள்விக்கான பதில்தான் நம்மளோட வேலை நம்மகிட்ட இருக்குமா இல்லையான்றதையே தீர்மானிக்க போகுது. வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். பாருங்க, சுத்தி இருக்கிற எல்லாரும் ஏஐ என்னவெல்லாம் பண்ணும், எப்படி உலகத்தையே மாத்த போகுதுன்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி அது இல்ல. ஏஐ எங்க தோத்து போகுது, அதால என்ன செய்ய முடியாது, இத நாம சரியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏஐயோட பலவீனம் எங்க இருக்கோ அங்கதான் நம்மளோட மிகப்பெரிய பலமே ஒழிஞ்சிருக்கு. இங்கேதான் விஷயமே இருக்கு. ஏஐ ஒரு மொழியோட இலக்கணத்தை, அதாவது கோடிங்கோட சின்டாக்ஸ ஒருவேளை நம்மளை விடவே சூப்பரா எழுதலாம். ஆனா அந்த கோட் எந்த பிசினஸ் தேவைக்காக எழுதப்படுது, எந்த மாதிரி யூசர்களுக்காக எழுதப்படுது, எந்த சூழ்நிலையில இது வேலை செய்ய போகுதுங்கிற அந்த சூழல், அதாவது கான்டெக்ஸ்ட் அதுக்கு சுத்தமா புரியாது. இந்த ஒரு விஷயத்துல தான் மனுஷங்க ஜெயிக்கிறாங்க. இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க நாம 2 விதமான ரோல்களை பத்தி பேசலாம். ஒன்னு கோட் மங்கி, அதாவது சொன்ன வேலையை மட்டும் செய்யற ஒரு கோடர். இன்னொன்னு ஆர்கிடெக்ட், ஒரு முழு சிஸ்டத்தையும் யோசிச்சு வடிவமைக்கிறவர். நீங்க இதுல யாருன்னு முடிவு பண்றதுதான் உங்க கரியரோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. இப்ப இந்த ஒப்பீட்ட பாருங்க. இதுதான் அந்த முக்கியமான வித்தியாசம். ஏஐ ஒரு கோட் மங்கி மாதிரி சின்ன சின்ன வேலைகளை கொடுத்த வழிமுறைகளை அப்படியே பின்பற்றி சரியா செய்யும். அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் மனப்பாடம் செஞ்ச பதில்கள் மட்டும்தான். ஆனா நீங்க ஒரு ஆர்கிடெக்ட், நீங்க வெறும் செங்கற்களை மட்டும் பாக்குறதில்ல, முழு பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட்டையும் பாக்குறீங்க. எதுக்காக இந்த பில்டிங் கட்டப்படுதுன்னு முழுசா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி வடிவமைக்கிறீங்க. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. வெறும் கோட் மட்டும் எழுதுறவங்கள ஏஐ ரொம்ப சீக்கிரமாவே ரீப்ளேஸ் பண்ணிடும். ஆனா ஒரு ஆர்கிடெக்ட, ஒரு சிஸ்டமோட முழு பார்வையும் புரிஞ்சுக்கிட்டு வடிவமைக்கிற ஒருத்தரை யாராலையும் என்னைக்கும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. நம்மளோட ஒரே இலக்கு அந்த ஆர்கிடெக்ட் ஆகுறது மட்டும்தான். சரி, அப்போ ஒரு ஆர்கிடெக்ட் ஆகணும்னா நமக்கு என்னென்ன திறமைகள் வேணும், ஏஐனால தொடக்கூடாத அந்த முக்கியமான திறமைகள் என்னென்னு இப்போ வரிசையா ஒன்னொன்னா பார்க்கலாம். மொத்தமா 5, வெறும் 5 தூண்கள். இந்த 5 திறமைகள் தான் உங்க கரியரை அடுத்த 10 வருஷத்துக்கு ஒரு கோட்டை மாதிரி பாதுகாக்க போகுது. இதுல நீங்க மாஸ்டர் ஆகிட்டீங்கன்னா ஏஐ பத்தி துளி கூட கவலைப்பட தேவையே இல்ல. வாங்க ஒவ்வொன்னா ஆழமா பார்க்கலாம். முதல் திறமை சிஸ்டம் டிசைன். இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் நல்லதா இல்ல மோனோலித் நல்லதா? டேட்டாபேஸுக்கு ரெடிஸ் யூஸ் பண்ணலாமா இல்ல போஸ்ட்கிரஸ் யூஸ் பண்ணலாமா? இந்த மாதிரி பெரிய முடிவுகளை நீங்க ஏஐ கிட்ட கேட்டா அது ரெண்டுக்கும் உள்ள சாதக பாதகங்களை பொதுவா லிஸ்ட் பண்ணும். ஆனா உங்க கம்பெனியோட பட்ஜெட் என்ன, உங்க டீமோட திறமை என்ன, எதிர்காலத்துல இது எப்படி வளரும்னு நிஜ உலக சூழலை புரிஞ்சுக்கிட்டு சரியான முடிவெடுக்கிறது தான் ஆர்கிடெக்சர். 2வது ப்ராடக்ட் திங்கிங். ஒரு பட்டனை கிளிக் பண்ணா ஒரு பாப்அப் விண்டோ வரணுமா இல்ல ஒரு புது பேஜுக்கு போகணுமா? இது பார்க்க ரொம்ப சாதாரண டெக்னிக்கல் கேள்வி மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்குள்ள யூசரோட மனநிலை, அவங்களுடைய நோக்கம்னு பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஏஐக்கு இந்த மாதிரி பச்சாத்தாபம், அதாவது எம்பத்தி துளி கூட கிடையாது. ஆனா உங்களால ஒரு யூசரோட இடத்துல இருந்து யோசிச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்க முடியும். 3வது பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் டீபக்கிங். திடீர்னு உங்க ஆப் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஏன்? இது டேட்டாபேஸ் பிரச்சனையா, ஃப்ரண்ட் எண்ட்ல பிரச்சனையா, இல்ல நெட்வொர்க்லையா? ஏஐ கிட்ட கேட்டா அது கேஷிங் பயன்படுத்துங்க, கோட் ஆப்டிமைஸ் பண்ணுங்கன்னு பொதுவான பதில சொல்லும். ஆனா ஒரு சிஸ்டம் இப்படி ஆழமா வேலை செய்துன்னு புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தரால தான் ஒரு டிடெக்டிவ் மாதிரி உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சு சரி செய்ய முடியும். இதுதான் உங்க உண்மையான சூப்பர் பவர். 4வது திறமை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, செக்யூரிட்டி. ஒரு ஆப் நல்லா வேலை செஞ்சா மட்டும் பத்தாது, அது ரொம்ப பாதுகாப்பானும் இருக்கணும். ஏஐ எழுதுற கோட்ல நமக்கு தெரியாமலே நிறைய பாதுகாப்பு ஓட்டைகள் இருக்கலாம். ஒரு ஹேக்கர் மாதிரி யோசிச்சு எங்கெல்லாம் தாக்குதல் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு முன்னாடியே கண்டுபிடிச்சு தடுக்கிறது ஒரு முக்கியமான மனித திறமை. உதாரணத்துக்கு ஏஐ கோட்ல சர்வசாதாரணமா வர சில பயங்கரமான பாதுகாப்பு பிரச்சனைகளை பாருங்க. எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ல இருந்து
யூசர் டேட்டாவே லீக் ஆகுறது வரைக்கும் எது வேணாலும் நடக்கலாம். ஒரே ஒரு சின்ன பாதுகாப்பு பிழை ஒரு பெரிய கம்பெனியே முடக்கி போட முடியும். இதனால தான் கோட ஆழமா ரிவ்யூ பண்ண தெரிஞ்ச டெவலப்பர்களோட மதிப்பு எப்பவும் ரொம்ப அதிகமா இருக்கும். கடைசி மற்றும் 5வது திறமை. நிஜ உலகத்துல எல்லா ப்ராஜெக்டும் நம்ம புதுசா ஆரம்பிக்கிறது இல்ல. பல வருஷமா ஓடிட்டு இருக்கிற, சரியான டாக்குமெண்டேஷனே இல்லாத, ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கிற பழைய சிஸ்டம்களை நாம கையாள வேண்டியிருக்கும். ஏஐக்கு இந்த மாதிரி குழப்பமான சூழல்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இந்த மாதிரி சிக்கலான சிஸ்டம்களை புரிஞ்சுக்கிட்டு அதுல பொறுமையா வேலை செய்யற திறமை உண்மையிலேயே விலைமதிப்பற்றது. ஓகே, இந்த 5 திறமைகள் என்னென்னன்னு இப்ப நமக்கு தெளிவா தெரிஞ்சிடுச்சு. ஆனா இது எல்லாம் எப்படி நம்ம வளர்த்துக்கிறது? ஏன்னா வெறும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை நிஜமா செயல்படுத்தி பார்க்கறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுக்கான ஒரு தெளிவான, சிம்பிளான செயல் திட்டத்தை இப்ப பார்க்கலாம். உங்களுக்கான செயல் திட்டம் இதோ. முதல்ல புதுசா வர்ற கோடிங் சின்டாக்ஸ மனப்பாடம் பண்றத நிறுத்துங்க. அதுக்கு பதிலா ஒரு சிஸ்டம் எப்படி முழுமையா வேலை செய்யுதுன்னு கத்துக்கோங்க. 2வது, சின்ன சின்ன டு டூ லிஸ்ட் ஆஃப் செய்யாம நிஜமான பிரச்சனைகளை தீர்க்கிற பெரிய ப்ராஜெக்ட்களை செய்யுங்க. 3வது, சீனியர் இன்ஜினியர்களுக்கான சிஸ்டம் டிசைன் இன்டர்வியூக்களை பாருங்க. அவங்க ஒரு பிரச்சனையை எப்படி அணுகுறாங்கன்னு கத்துக்கோங்க. கடைசியா, ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்களோட கோடை எடுத்து ரிவ்யூ பண்ணுங்க. ஏஐ கண்ணுக்கு தெரியாத தவறுகளை கண்டுபிடிக்க உங்க கண்ணுக்கு பயிற்சி கொடுங்க. நம்ம கிட்டத்தட்ட இந்த பகுதியோட இறுதிக்கு வந்துட்டோம். இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். ஏஐய பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. அதை ஒரு கருவியை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். உங்க எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு. மறக்காதீங்க, இந்த 5 தான் உங்க ஆர்கிடெக்சரல் தூண்கள். சிஸ்டம் டிசைன், ப்ராடக்ட் திங்கிங், பர்ஃபார்மன்ஸ், செக்யூரிட்டி மற்றும் பழைய சிஸ்டம்களை கையாளுதல். இதுல மட்டும் உங்க கவனத்தை செலுத்துங்க. உங்க கரியர் எப்போதுமே பாதுகாப்பா இருக்கும். கடைசியா ஒரே ஒரு விஷயம்தான். ஏஐ ஒரு சக்தி வாய்ந்த கருவி, ஒரு சுத்தியல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த சுத்தியலை வச்சு ஒரு வீட்டை கட்டுற ஆர்கிடெக்ட் நீங்க தான். ஒரு சுத்தியல் எப்பவுமே ஆர்கிடெக்டை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க வெறும் கோட் எழுதுறவர் இல்ல, நீங்க ஒரு ஆர்கிடெக்ட். அந்த ஆர்கிடெக்டை உங்களை உருவாக்குறது உங்க கையில தான் இருக்கு.